அனைவருக்கும் வணக்கம். ருத்ராட்சம் தோன்றிய கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் சிவபெருமானுடைய அம்சம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சிவபெருமானோட கண்ணீர் துளிகளிலிருந்து தோன்றியது ருத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஒரு சிவபெருமான் கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்கிறவர் சிவபெருமான். சிவபெருமான் ஒரு தடவை ஆழ்ந்த தியானத்தில் ரொம்ப பல காலம் இருந்திருந்திருக்காரு. கண்மூடி தியானத்தில் இருந்திருந்திருக்காரு. ரொம்ப நாள் கழித்து அவர் கண்ணை திறக்கிறப்போ அவர் கண்ணில் இருந்து விழுந்த கண்ணீர் துளிகள் பூமியில் பட்டிருக்குங்க. பூமியில் எல்லா இடத்துலையும் படலை. இந்தியா, நேபாளம், இந்தோனேசியா இப்படி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த கண்ணீர் துளிகள் விழுந்திருந்திருக்கு. அந்த கண்ணீர் துளிகள் விழுந்த இடத்துல விருட்சம் அப்படியே ஒரு விருட்சமாக வளர்ந்துருந்துருக்கு. அதை தாங்க நம்ம ருத்ராட்ச மரம்னு சொல்கிறோம். அந்த விருட்சமாக வளர்ந்ததில் ஒரு சின்ன பெர்ரி காய் அளவுக்கு குட்டியாக அந்த ருத்ராட்ச காய்கள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட முதிர்ந்த காய்கள் தான் ருத்ராட்ச விதைகளாக மாறுதுங்க. அந்த ருத்ராட்சம் சிவபெருமானுடைய கண்ணீர் துளிகளிலிருந்து அந்த விருட்சம் தோன்றுச்சு இல்லைங்களா. அதனால் அது சிவபெருமானுடைய அம்சமாகவே அடியார்கள் கருதுகின்றாங்க. அந்த ருத்ராட்சம் பூமிக்கும் தெய்வீக சக்திக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துதுங்க. அது சிவபெருமான் கண்ணீர் துளியிலிருந்து பூமியில் விழுந்தது இல்லைங்களா. அதனால அது ஒரு புனித பொருளாக நம்ம பார்க்குறோம். சிவபெருமானே அந்த ருத்ராட்ச வடிவில் இருக்கிறதா அடியார்கள் நம்புகிறாங்க. ருத்ராட்சம் ஆன்மீக சக்தி, தூய்மை, அமைதி இதோட அடையாளமாக கருதப்படுதுங்க. ருத்ராட்சம் நமக்கும் தெய்வீக சக்திக்கும் ஒரு பந்தமாக இருக்குங்க.